வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் பகல் நேரத்தில் உள்ளூர் மக்களே போக பயப்படும் ஆசிய யானைகளுக்கு புகழ்பெற்ற மலைக்காட்டு சாலையில் பயணம் பண்ண போகிறோம். அடிக்கடி வாகன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய இந்த மலைப்பகுதியோட பேரை சொன்னாவே நமக்கு ஒரு வித பயம் வரும். புலிகள், சிறுத்தைகள், யானைகள், கரடிகள், செந்நாய்கள், காட்டெருமைகள் அதிகம் வாழக்கூடிய காட்டுப்பகுதிங்க. போகும் பாதையில் அபாயகரமான வளைவுகளையும் மிகவும் ஆபத்தான பள்ளத்தாக்குகளையும் கடந்து பயணம் பண்ண போகிறோம். பல்வேறு வகையான வனவிலங்குகள், தாவரங்கள், பூச்சிகள், பறவை இனங்களோட இருப்பிடமாக திகழக்கூடியதுங்க இந்த மலைப்பகுதி. இந்த ஆபத்தான காடுகளை தாண்டி போனோம் அப்படின்னா அழகான மலை கிராமங்களை நம்ம பார்க்க முடியுங்க. மழை காலத்தில் இந்த காப்பு காடுகள் அமேசான் காடுகளை நமக்கு ஞாபகப்படுத்துங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இந்த காப்பு காட்டுக்குள்ளே நாம் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். அது எந்த இடம், எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். காணொலியை தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். காணொலியில் ஏதாவது தவறுதலாக சொல்லப்பட்டிருந்தா மன்னிச்சிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் வந்துருங்க. இன்றைக்கி நம்ம சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு அருமையான மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம பயணம் செய்கிறது சத்தியமங்கலத்துலேருந்து தாளவாடி வரலாங்க. தலைமலை வழியாக பயணம் செய்ய போகிறோம். சத்தியமங்கலத்துலேருந்து தலைமலை வழியாக தாளவாடிக்கு ஒரு நாளைக்கு 3 முறை அரசு பேருந்துகள் இயக்கப்படுதுங்க. நாம் இந்த அரசு பேருந்துகளில் இன்றைக்கி பயணம் செய்ய போகிறதில்ல. நீங்கள் இதுவரை அதிகம் கேள்விப்படாத ஒரு பேருந்தில் நம்ம பயணம் செய்ய போகிறோம். நாம் வந்த நேரம் பார்த்திங்கன்னா காலை 8:45 தான் சத்தியமங்கலம் வந்தோம். நாம் பயணம் செய்யக்கூடிய பேருந்து பார்த்திங்கன்னா 9:45 வருங்க. நாம் 1 மணி நேரம் காத்திருக்கணுங்க. நாம் பயணம் செய்யக்கூடிய பேருந்து வந்துருச்சுங்க. இந்த பேருந்து தான் சத்தியமங்கலத்துலேருந்து 10:15 தலைமலை தாளவாடி வழியாக சாம்ராஜ் நகர் போகக்கூடிய ரமணி அப்படிங்கிற ஒரு தனியார் பேருந்து இருக்குங்க. அது இந்த பேருந்து தாங்க. நாம் இப்போ போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. பேருந்தும் இப்போது 10:15 எடுத்துட்டாங்க. நாம் அந்த முன்னிருக்கையில் அமர்வதற்கு ஓட்டுநர் அண்ணாக்கிட்டையும் நடத்துனர் அண்ணாக்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டோம். பயணச்சீட்டு எடுத்தாச்சுங்க. சத்தியமங்கலத்துலேருந்து தலைமலை வழியாக தாளவாடிக்கு 45 ரூபாய் பயண கட்டணமாக வாங்குறாங்க. சத்தியமங்கலத்துலேருந்து தலைமலை வழியாக தாளவாடிக்கு ஏறக்குறைய 70 கிலோமீட்டர் தூரங்க. நாம் பயணம் செய்யக்கூடிய பயண நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 30 நிமிடங்களுங்க. இந்த இடத்துலேருந்து இடதுபுறம் திரும்பினா பண்ணாரி போகக்கூடிய சாலைங்க, வலதுபுறம் திரும்பினா கடம்பூர் போகக்கூடிய சாலை. நம்மளுடைய பேருந்தும் இப்போ இடதுபுறம் திரும்பி பண்ணாரி போகக்கூடிய சாலையில் போயிட்டுருக்குங்க. பேருந்தில் பயங்கர கூட்டங்க. பண்ணாரியம்மன் கோவில் போகிறதுக்காக நிறைய பக்தர்கள் பேருந்தில் வந்திருந்தாங்க. இந்த இடத்துல பாருங்கள், சாலையோட 2 புறங்களிலும் அழகான புளிய மரங்கள் இருக்குங்க. நடுவில் சாலை போயிட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சாலையோட வலதுபுறத்துலேயும் சரி இடதுபுறத்துலேயும் சரி வாழை மரங்களும் தென்னை மரங்களும் அதிகம் காணப்படுதுங்க. பேருந்து போகக்கூடிய வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்ணாரி, திம்பம், காளி திம்பம், மாவனத்தம், பெஜிலிட்டி, ராமரணை, தலைமலை, தொட்டாபுரம், நெய்தாலபுரம், தாளவாடிங்க. போன முறை இந்த சாலையில் நம்ம பயணம் செஞ்சப்போ இந்த கோடை வெயிலுக்கு எல்லாம் காஞ்சி போயிருச்சுங்க. இப்போ நிறையா மழை பெஞ்சிருக்கு. அதனால் எல்லாம் பசுமையாயிருச்சுங்க. இப்போ நம்ம பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். பேருந்துக்கு ஒரு பூஜை போட்டு நடத்துகிற அண்ணா ஒரு தேங்காய் உடைக்கிறாருங்க. இடதுபுறம் போகக்கூடிய சாலை பவானி சாகர் அணைக்கு போகக்கூடிய சாலைங்க. வலதுபுறம் திரும்பியாச்சு. இதுதான் பண்ணாரி வன சோதனை சாவடிங்க. நாம் இந்த சாலையில் ஏற்கனவே 2 காணொலிகள் போட்டிருக்குங்க. சத்தியமங்கலத்துலேருந்து கேர்மாலம் வன சோதனை சாவடி வரலும், அதே மாதிரி சத்தியமங்கலத்துலேருந்து திம்பம் வரலுமே நம்ம 2 காணொலிகள் பதிவிட்டுருக்குங்க. அதில் இந்த சாலை முழுவதுமாகவே நம்ம பெருசாக காமிச்சிருப்போம். அதனால் இந்த திம்பம் மலையில் நம்ம ஏறதை கொஞ்சம் சுருக்கமாக தான் காமிக்க முடிஞ்சுது.
இந்த பக்கம் முழுவதுமாகவே பசுமையாக இருக்குங்க. இந்த காஞ்சி போன மரங்கள்லாம் துளிர் விட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆங்காங்கே பலகைகளில் வந்து பார்த்திங்கன்னா யானைகள், சிறுத்தைகள் நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும் அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்குங்க. பேருந்தும் இப்போது மலை மேலே ஏற ஆரம்பிச்சிச்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் 5 ஆபத்தான மலைப்பாதையில் வந்து இந்த திம்பம் மலைப்பாதையும் ஒன்றுங்க. திம்பம் மலைப்பகுதியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் நடுவில் அமைஞ்சிருக்குங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு அங்கமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த மலைத்தொடர்களும் கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளும் எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு அழகான ஆபத்தான இடங்க. நமக்கு முன்னாடி ஒரு கனரக வாகனம் பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளைஞ்சி வருதுன்னு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய தடுப்புகள் எல்லாமே சிறிய தடுப்புகள் தாங்க. நம்ம தான் கவனமாக வரணும். இந்த கொண்டை ஊசி வளைவும் கொஞ்சம் ஆபத்தான கொண்டை ஊசி வளைவு தாங்க. நம்ம வலதுபுறம் முழுவதுமாகவே பெரிய பள்ளத்தாக்கு. சாலையும் மிகவும் குறுகலான சாலைங்க. இப்போது இந்த பகுதியில் நிறைய மழை பெஞ்சதுனால பாருங்கள் எல்லாம் பசுமையாக காட்சியளிக்குதுங்க. மேலேருந்து கீழே பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பண்ணாரி வன சோதனை சாவடியிலேருந்து திம்பம் வரலும் ஏறக்குறைய 14 கிலோமீட்டர் தூரங்க. இந்த 14 கிலோமீட்டரில் நம்ம 27 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்தால் தான் மேல் பகுதியவே நம்ம அடைய முடியும். இந்த திம்பம் மலைச்சாலை வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தோட ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்குங்க. திம்பம் மலைச்சாலையில் 4 சக்கர, 2 சக்கர வாகனங்கள் செல்வதற்கு காலை 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரை அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கனரக வாகனங்கள் செல்வதற்கு காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரலும் அனுமதி கொடுத்துருக்காங்க. திம்பம் மலையோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3500 அடிக்கு மேலே இருக்குங்க. மீட்டரில் சொன்னால் 1000 மீட்டருக்கு மேலே இருக்குங்க உயரம். ஹாசனூர், தாளவாடி பகுதிகள் வந்து இந்த மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே எப்பயுமே ஊட்டி, கொடைக்கானலில் இருக்கிற மாதிரியான தட்பவெப்பநிலை தான் நிலவுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த வளைவு தாங்க எல்லாருமே பயப்படக்கூடிய வளைவு. ஏன்னா இந்த 20வது வளைவு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எதிரில் வரக்கூடிய வாகனங்கள் எதுவுமே தெரியாதுங்க. அதனால் இந்த வளைவில் வரும்போது மிகவும் கவனமாக வாங்க. பல ஓட்டுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையை விட இந்த திம்பம் மலைப்பகுதியில் வந்து நம்ம வாகனங்களை இயக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செங்குத்தான வளைவுங்க. நம்ம கொல்லிமலை அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான வளைவுகள் இருக்கும். ஆனால் இந்த திம்பம் மலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தான தொடர்ச்சியான வளைவுகள் இருக்குங்க. பேருந்து இயக்குனர் நம்ம ஓட்டுநர் அண்ணாவும் மிகவும் கவனமாக தான் இந்த சாலையில் பேருந்து இயக்குனாருங்க. இந்த இடத்துல பாருங்கள், புலிகள் கடக்கும் பகுதி, கவனமாக செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பலகையில் எழுதப்பட்டிருக்குங்க. இந்த சாலையில் மிகுந்த கவனத்தோட பேருந்து இயக்கிற நம்ம ஓட்டுநர் அண்ணாவையும் நடத்துனர் அண்ணாவையும் நம்ம பாராட்டி ஆகணுங்க. இங்கே பாருங்கள், யானையோட சாணம். நம்ம போகக்கூடிய சாலையில் முன்னாடியே யானையோட சாணம் இருக்குங்க. இந்த திம்பம் மலைச்சாலையில் நான் பார்த்தவர்களும் 8வது, 9வது, அதுக்கப்புறம் 20வது வளைவு, இந்த 3 வளைவுகளுமே வந்து ரொம்ப ஆபத்தான வளைவுங்க. இந்த வளைவுகளில் நம்ம போகும்போது மிகுந்த கவனத்தோடு தான் போயாகணும். இப்போ நம்ம வந்து திம்பம் பகுதியை அடைஞ்சிட்டுங்க. எங்களுடைய பலகையில் இடதுபுறத்தில் பாருங்கள் திம்பம்னு போட்டிருக்கு. நேராக போனால் மைசூர் போகக்கூடிய சாலை. நம்மளுடைய பேருந்து இடதுபுறம் திரும்பி தலமலை போகக்கூடிய சாலையில் போகுதுங்க. இங்கே வலதுபுறம் இருக்கக்கூடிய பலகையில் பாருங்கள் புலிகள் காப்பகம்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த இடத்துலேருந்து தலமலைக்கு 23 கிலோமீட்டர், தாளவாடிக்கு 43 கிலோமீட்டர்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இந்த சாலையில் பேருந்துகள் மற்றும் உள்ளூர் மக்களோட வாகனங்களை தவிர மற்ற வாகனங்களுக்கு முழுவதுமாக தடை செய்யப்பட்ட சாலைங்க.
உங்களுடைய சொந்த வாகனங்களில் இந்த சாலையில் பயணம் செய்யணும் அப்படின்னா வனத்துறையினர்கிட்ட முறையான அனுமதி வாங்கணுங்க. நம்ம போகிற பாதையை அழகாக காணொலி எடுத்துருப்போங்க. அதனால் காணொலியை தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பார்த்துட்டே இருங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த உள்ளூர் மக்கள் இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க. தலைமலைக்கு போகக்கூடிய இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டுப்பகுதிங்க. சத்தியமங்கலத்துலேருந்து கேர்மாலம் வன சோதனை சாவடி வரலும் போட்ட காணொலியை பார்த்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த பாதையில் ஒரு காணொலி எடுத்து போட சொல்லியிருந்தார். அவருக்காக தான் இந்த காணொலி நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பேருந்து நிறுத்தம் வந்து காளிதிம்பம்ங்க. இடதுபுறம் போகக்கூடிய சாலையில் போனால் காளிதிம்பம் ஊருக்கு போகலாங்க. நம்ம பேருந்து நேராக தலைமலை போகக்கூடிய சாலையில் போயிட்டுருக்கு. இந்த சாலையில் போகக்கூடிய அரசு பேருந்துகள் எல்லாமே காளிதிம்பம் ஊருக்குள்ளே போகும்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அடர்ந்த தலமலை காடுகளில் புலிகள், சிறுத்தைகள், கரடிகள், யானைகள், செந்நாய்கள், முள்ளம்பன்றிகள், காட்டெருமைகள், காட்டுப்பன்றிகள், குரங்குகள் இவை எல்லாமே அதிகம் காணப்படுதுங்க. அதனால தாங்க இந்த காடுகளுக்குள்ளே போகிறதுக்கு முற்றிலுமாக தடை போட்டிருக்காங்க. ஆசிய யானைகள் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா தலமலை, தாளவாடி காட்டுப்பகுதிகளில் தாங்க அதிகம் இருக்கான். பேருந்தில் நம்ம பயணம் செஞ்சாலும் நமக்கே ஒருவித பயம் கலந்த உணர்வு ஏற்படுதுங்க. ஏறக்குறைய 1400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சரணாலயமாக நம்ம சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இருக்குங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் முழுவதுமாகவே யூக்காலிப்டஸ் மரங்கள் தான் அதிகம் காணப்படுதுங்க. மழை காலத்தில் ஈரோட்டோட அமேசான் காடுங்க இது. இந்த சாலையில் நம்ம பயணம் செய்யும் போது எந்த இடத்துல எந்த விலங்குகள் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருந்துச்சு. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் மாவனத்தம்ங்க. இந்த இடத்துல பாருங்கள், வலதுபுறம் ஒரு சாலை பிரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த மாவனத்தம் கிராமத்துக்கு போகக்கூடிய சாலை. திம்பத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இரண்டாவது மலை கிராமங்க இது. உங்களுடைய சொந்த வாகனங்களில் இந்த மலைச்சாலையில் பயணம் செய்கிறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் நம்ம கருத்துரை பட்டியலில் சொல்லுங்கள். வனத்துறையினர் தங்களது உயிரை பணையம் வச்சு இந்த காடுகளையும் இந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளையும் இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களையும் பாதுகாக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு நன்றி தெரிவித்து ஆகணும். சாலை முழுவதுமாகவே தொடர்ச்சியான வளைவுகள் தாங்க இருக்குது. நம்முடைய பேருந்து ஓட்டுநர் அண்ணாவும் மிகுந்த கவனத்தோடு தான் இந்த சாலையில் பேருந்தை இயக்குனாருங்க. இப்போ வந்துருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் பெஜலட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3வது ஊருங்க. நமக்கு இடதுபுறம் போகக்கூடிய சாலையில் போனால் அந்த பெஜலட்டி அந்த கிராமத்துக்கு போகலாம். பேருந்து ஓட்டுநர் அண்ணா வீடும் இந்த பெஜலட்டி பகுதியில் தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். அதனால் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து அவர் சொன்னார் இந்த காடுகளை பற்றி. மீண்டும் அடர்ந்த காடுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சாலையோட 2 புறங்களிலுமே வந்து அடர்ந்த மரங்கள் தான் காணப்படுதுங்க. ஒரு சில இடங்களில் சூரிய ஒளியே உள்ளே படாத அளவுக்கு அடர்ந்த மரங்கள் காணப்படுதுங்க. இந்த தலமலை காப்புக்காடை யானைகளோட சர்வதேச வழித்தடன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்நாடகாவோட சாம்ராஜ் நகர் பகுதியையும் தமிழகத்தோட தலமலையையும் இணைக்கக்கூடியது இந்த காப்புக்காடு தாங்க. அடர்ந்த மரங்கள் இருக்கிறதுனால இந்த பகுதியில் நம்ம பேருந்தில் பயணம் செய்யும்போது ரொம்ப குளிராக இருந்துச்சுங்க. ஏறக்குறைய நம்ம 3 ஊர்களை கடந்து வந்துட்டோங்க. இதுவரையிலுமே சாலையில் ஒரே ஒரு இருசக்கர வாகனத்தை மட்டும் தாங்க நம்ம பார்த்தோம். அப்போது எந்த அளவுக்கு இந்த சாலையில் கட்டுப்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
திம்பம் வன சோதனை சாவடியிலேருந்து தலமலை போகிறவர்களும் நிறைய கிராமங்கள் இருக்குங்க. நாம் போகிற தாளவாடி பகுதி வந்து தமிழக கர்நாடக எல்லையில் அமைஞ்சிருக்குங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை பலகைகள் வந்து வனத்துறையினர் வச்சுருக்காங்க. இந்த சாலையில் நம்ம பயணம் செய்யும்போது திம்பத்துலேருந்து கேர்மாலம் வன சோதனை சாவடிக்கு போகிற வழியில் மாவல்லம் பிரிவு அப்படிங்கிற இடத்துல அந்த தைல மரங்கள் அடர்ந்து காணப்படுங்க. அதே மாதிரியான அமைப்பு இங்கேயும் காணப்படுது. ஆனால் இது வந்து அடர்ந்த காடுகளாக இருக்குங்க. உள்ளூர் மக்களே பகல் நேரத்தில் இந்த சாலையில் பயணம் செய்கிறதுக்கு பயப்படுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பயணம் செஞ்ச அக்கா சொன்னாங்க. நம்ம முன்னாடி பாருங்கள், 2வது இருசக்கர வாகனம் வருதுங்க. இந்த சாலையோட 2 புறங்களிலும் கண்ணு கெட்டின தூரம் வரலுமே வந்து பார்த்திங்கன்னா யூகாப்டஸ் மரங்கள் தாங்க அதிகம் காணப்படுது. நாம் வந்த நேரத்துக்கு யானையோ புலியையோ நம்மளால் பார்க்க முடியல. இங்கே பாருங்கள், சாலையோட இடதுபுறத்தில் மான்கள் நிறைய இருக்குங்க. இப்போ வந்துருக்கூடிய இந்த ஊரோட பேர் ராமராணிங்க. நாம் போகிற நாளைக்கு முன்னாடி நாள் வந்து நிறைய இந்த பகுதியில் மழை பெஞ்சிருக்குங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஓட்டுநர் அண்ணாக்கிட்டையும் கேட்கக்குள்ள அவரும் மழை பெஞ்சதா சொன்னார். நீங்கள் வந்து இயற்கையை விரும்புகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த பகுதியில் பயணம் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நீங்கள் வரதா இருந்தால் உங்கள் 4 சக்கர வாகனத்துலேயும் 2 சக்கர வாகனத்துலேயும் வர வேண்டாம். அதுக்கு வந்து அனுமதி கிடையாது. நீங்கள் வரதா இருந்தால் பேருந்துலேயே வாங்க. பேருந்துக்கால அட்டவணையை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு அது பிரகாரம் வாங்க. இந்த பகுதி முழுவதுமாகவே இந்த நீலகிரி தைல மரங்களோட வாசனை தாங்க அதிகம் அடிக்குது. இந்த இடத்துல ஒரு சிறிய ஓடை மாதிரி ஒரு ஆறு போகுதுங்க. தலமலை வன சோதனை சாவடி வந்துருச்சுங்க. நாம் அதை கடந்தாச்சுங்க. இப்போது சாலையோட இடதுபுறத்தில் பாருங்கள், பீஸ் வேலி அப்படிங்கிற ஒரு தங்கும் விடுதி இருக்குங்க. எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு பாருங்களேன். இப்போ ஒரு பேருந்து நிறுத்தம் வந்திருக்கு பாருங்கள். இங்கே தேங்கி நிற்கக்கூடிய இந்த தண்ணீரை இங்கே இருக்கக்கூடிய கால்நடைகள்லாம் குடிச்சிட்ருக்கு. அதே மாதிரி மாடுகளை வந்து மேய்ச்சலுக்காக பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சாலை முழுவதுமாகவே பசுமையாக இருக்குது. சாலையோட இடதுபுறத்தில் பாருங்கள், தென்னை மர தோப்புகள் தான் அதிகம் காணப்படுது. சாலையோட இடதுபுறம் முழுவதுமாகவே பசுமையாக தாங்க இருக்குது. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் தலமலைங்க. தலமலை அப்படிங்கிறதும் பெரிய ஊருங்க. இந்த பகுதியில் நிறைய வீடுகள் காணப்படுது. சாலையோட இடதுபுறத்துலையும் சரி வலதுபுறத்துலையும் சரி நிறைய வீடுகள் காணப்படுதுங்க. சாலையோட இடதுபுறத்தில் இந்த இடத்துல பாருங்கள், கார்த்திகேயன் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவகம் இருக்குது. நாம் போகிற பாதை முழுவதுமாகவே பசுமையாக தாங்க இருக்குது. இன்னும் மழை காலத்தில் இன்னும் பசுமையாக இருக்குங்க. இப்போ வந்துருக்கூடிய இந்த ஊரோட பேர் தொட்டபுரம்ங்க. முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பலகையில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளின்னு சொல்லிட்டு கன்னடத்துலேயும் எழுதியிருக்கு, தமிழ்லேயும் எழுதியிருக்கு, ஆங்கிலத்துலேயும் எழுதியிருக்குங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் சோளம், அதுக்கப்புறம் காய்கறி வகைகளும் பயிரிட்டிருக்காங்க. இதுவும் ஒரு பேருந்து நிறுத்துங்க. சாலையோட இடதுபுறத்தில் பாருங்கள், தென்னை மரங்களும் தேக்கு மரங்களும் சில்வர் ஓக் மரங்களும் நிறைஞ்சு காணப்படுதுங்க. இந்த பகுதியில் நம்ம பேருந்தில் பயணம் செய்யும் போது ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுங்க. சாலையே வந்து பார்த்திங்கன்னா அழகான சாலை தாங்க. சாலையோட 2 புறங்களிலுமே மரங்கள் நிறைஞ்சு காணப்படுறதுனால நம்ம பயணம் செய்யும் போது நமக்கு எந்த விதமான அலுப்பும் ஏற்படலை. நமக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு பேருந்து வந்துட்டுருக்கு. இந்த பேருந்து தாளவாடியிலேருந்து தலமலை வரலும் வரக்கூடிய அரசு பேருந்துங்க.
சாலையோட 2 புறங்களிலும் இந்த ஆலமரங்கள் வந்து அவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுங்க. நானும் ரொம்ப நாளாக சத்தியமங்கலத்துலேருந்து தலமலை வழியாக தாளவாடிக்கு பயணம் செய்யணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபரும் அதே மாதிரி கேட்டிருந்தாரு. அவருக்காகவும் நம்மளோட விருப்பத்துக்காகவும் நாம் வந்து இந்த சாலையில் பயணம் செஞ்சாச்சுங்க. நீங்கள் இந்த சாலையில் பயணம் செஞ்சு பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் சொல்ல வேணாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் நெய்தாளபுரம். நம்ம பேருந்தும் வலதுபுறம் திரும்பி அந்த ஊருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரும்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய வீடுகள் இந்த பகுதியில் காணப்படுதுங்க. அதே மாதிரி நம்ம பேருந்தில் பயணம் செஞ்ச நிறைய மக்கள் வந்து இந்த ஊரில் இறங்கினாங்க. அப்படி இறங்கின ஒரு அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய யானை காடுகளில் பழமையான சிவன் கோயில்கள்லாம் இருக்குது, அந்த கோயில்களையும் நீங்கள் காணொலியை எடுத்து போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம கட்டாயம் இன்னொரு முறை இந்த பகுதிக்கு போகக்குள்ள அந்த கோயில்கள் எல்லாத்தையும் நம்ம காணொலியை எடுத்து போடலாம். இப்போ பேருந்து வந்து ஊருக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சுங்க. இந்த பகுதி முழுவதுமாகவே சாலையோட இடதுபுறத்தில் தென்னை மரங்களும் பாக்கு மரங்களும் நிறைஞ்சு காணப்படுதுங்க. மழை பெஞ்சு எல்லாம் துளிர் விட்டு பசுமையாக காட்சியளிக்குதுங்க இந்த பகுதி முழுவதுமாகவே. திம்பம் வன சோதனை சாவடியிலேருந்து தலமலை அந்த கிராமம் வர வரலுமே வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே அடர்ந்த காடுகள் தாங்க. நடுவில் ஒரு சில கிராமங்கள் வந்துச்சு. இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. இப்போ நாம் போயிட்டுக்கூடிய இந்த தனியார் பேருந்து தாளவாடி வழியாக சாம்ராஜ் நகர் போகிறதுங்க. திரும்ப நாளைக்கு காலையில் தான் இந்த பேருந்து சத்தியமங்கலம் வரும். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் சிக்கல்லிங்க. சாலையோட இடதுபுறத்தில் வனத்துறையினரோட குடியிருப்பு இருக்குங்க. நம்ம முன்னாடி வலதுபுறத்தில் தெரிகிறது ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கு. சாலையோட இடதுபுறத்துலையும் சரி வலதுபுறத்துலையும் சரி இந்த நீலகிரி தைல மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. நீங்கள் இந்த சாலையில் ஏற்கனவே பயணம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கருத்துரை பெட்டியில் மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே ஒரு வன சோதனை சாவடி இருக்குங்க. இது 4வது வன சோதனை சாவடி. இந்த ஊரோட பேர் மகாராஜன்புரம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போவே இந்த பகுதியெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பசுமையாக இருக்குது அப்படின்னா இன்னும் மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் இந்த பகுதியெலாம் எவ்வளோ அழகாகவும் பசுமையாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வாழையும் தென்னையும் பாக்கு மரங்கள் கரும்பு அதுக்கப்புறம் காய்கறி வகைகள் இவை எல்லாமே இந்த பகுதியில் அதிகம் விளையுதுங்க. பீன்ஸ் பட்டாணி கூட அதிகம் பயிரிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், சாலையோட 2 புறங்களிலும் இந்த மரங்கள் தாங்க அழகாக காட்சி அளிக்குது. நடுவில் தான் சாலை போயிட்டுருக்குங்க. இந்த சாலையில் நீங்கள் இதுவரையிலும் பயணம் செஞ்சதில்லை அப்படின்னா மறக்காமல் ஒரு முறையாவது பேருந்தில் பயணம் செஞ்சு பாருங்கள். அந்த அனுபவம் வந்து ஒரு புதுவித அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். தலமலையிலேருந்து தாளவாடிக்கு ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் தூரங்க. இப்போ நம்ம தாளவாடி பகுதிக்கு வந்துட்டுங்க. சாலையோட இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய பலகையில் தாளவாடின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதுதாங்க தாளவாடி பேருந்து நிலையம். இந்த பகுதியில் நிறைய கடைகளும் உணவகங்களும் தேநீர் கடைகளும் அதிகம் காணப்படுதுங்க. அதே மாதிரி நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பேருந்துக்காக காத்திருக்காங்க. பேருந்து இதுக்கப்புறம் சாம்ராஜ் நகர் போக போதுங்க. நாமளும் பேருந்துலேருந்து இப்போ கீழே இறங்கிடலாம். இந்த காணொலியை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.